ஏ மற்றும் பியின் சம்பளத்தின் கூடுதல் ரூ 43,000. ஏ தனது சம்பளத்தில் 95% செலவிடுகிறார். பி தனது சம்பளத்தில் 80% செலவிடுகிறார். அவர்களின் சேமிப்பு சமம் எனில் பியின் சம்பளம் என்னன்னு கேட்கிறாங்க. இந்த கொஸ்டின்ல அவர்களின் சேமிப்பு சமம் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஏ எடுத்துக்கலாம். ஏ பார்த்தோம்னா இப்போ 100%, அதுல 95% செலவு பண்ணுறாரு. மீதி எவ்வளவு இருக்கும்? 5%. அப்ப 5/100%க்கு 100. சம்பளத்தின் சேமிப்பு சமம் அப்படிங்கிறாங்க. அப்ப ஈக்குவல் டு, அடுத்தது பி பார்த்தோம்னா 80% செலவு பண்ணிக்கிறாரு. அப்ப மீதி எவ்வளவு இருக்கும்? பி இன்ட்டு 20%. அப்ப 20/100. இந்த 100க்கு இந்த 100 அப்படியே கேன்சல் ஆயிரும். இங்க 5, இதை கேன்சல் 20 கேன்சல் பண்ணா 4. அப்ப பி இந்த பக்கம் வச்சுன்னா a வகுத்தல் b ஈக்குவல் டு இங்க 4/1 இருக்கும். நெக்ஸ்ட் இது a உடைய சம்பளத்தோட விகிதம், இது b உடைய சம்பளத்தோட விகிதம். ரெண்டையும் ஆட் பண்ணா 5, 4 + 1. ஸோ இந்த 5 பார்ட்டுக்கு தான் இந்த 43,000. ஸோ அப்போ ஒரு பார்ட்டுக்கு கேன்சல் பண்ணா 8,600. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க? பியின் சம்பளம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. பிக்கு ரேஷியோ பார்த்தோம்னா 1. ஸோ 1க்கு 8,600. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.